வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐபிஎல் 2026 தொடரின் மிக அற்புதமான மற்றும் விறுவிறுப்பான 5வது லீக் போட்டியின் ஆட்டத்தின் சுருக்கத்தை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த ஆட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று லக்னோவில் உள்ள புகழ்பெற்ற பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் மைதானத்தில் அரங்கேறியது. உள்ளூர் அணியான லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியும் வருகை தந்த டெல்லி கேபிடல்ஸ் அணியும் இந்த போட்டியில் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற டெல்லி கேபிடல்ஸ் அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் ஆடுகளத்தின் தன்மையை நன்கு கணித்து முதலில் பந்து வீச முடிவு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணிக்கு ஆரம்பமே பெரும் சோதனையாக அமைந்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய கேப்டன் ரிஷப் பண்ட் 9 பந்துகளை சந்தித்து 7 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மிகவும் துரதிருஷ்டவசமாக நான் ஸ்ட்ரைக்கர் திசையில் ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் மூலம் ரன் அவுட் ஆகி ஏமாற்றத்துடன் வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அதிரடி வீரர் மிச்சல் மார்ஷ் அதிரடியாக ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்கப் போராடினார். அவர் 28 பந்துகளில் 35 ரன்கள் குவித்து அபாயகரமாக காட்சியளித்தார். தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி என்கிடி தனது ஸ்லோயர் பந்துகள் மூலம் லக்னோ பேட்ஸ்மேன்களை திணறடித்தார். அவர் வீசிய ஒரு அற்புதமான ஸ்லோயர் பந்தில் அதிரடி வீரர் நிக்கோலஸ் பூரன் முழுமையாக ஏமாந்து 8 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். ஏட்டன் மார்க்ரம் 11 ரன்கள் எடுத்திருந்த போது கேப்டன் அக்சர் பட்டேல் பந்துவீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். லக்னோ அணியின் மிடில் ஆர்டரில் விக்கெட்டுகள் மளமளவென சரிந்த நிலையில் அப்துல் சமத் மட்டுமே தனி ஒருவனாக போராடினார். அவர் 25 பந்துகளில் 36 ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோரை ஓரளவு கௌரவமான நிலைக்கு உயர்த்தினார். இறுதியில் லக்னோ அணி 18.4 ஓவர்களில் 141 ரன்களுக்கு தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. டெல்லி தரப்பில் அபாரமாக பந்து வீசிய லுங்கி என்கிடி 3.4 ஓவர்களில் 27 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், டி நடராஜன் 4 ஓவர்களில் 29 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். குல்தீப் யாதவ் 4 ஓவர்களில் 31 ரன்கள் வழங்கி 2 விக்கெட்டுகளையும், அக்சர் பட்டேல் 17 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். 142 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணிக்கு முதல் பந்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. லக்னோ அணிக்காக அறிமுகமான மூத்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஆட்டத்தின் முதல் பந்திலேயே டெல்லி அணியின் தொடக்க வீரர் KL ராகுலை கோல்டன் டக் முறையில் வீழ்த்தி மைதானத்தை அதிர வைத்தார். இளம் வேகப்பந்து வீச்சாளர் பிரின்ஸ் யாதவ் இலங்கை வீரர் பதம் நிசங்காவை ஒரு ரன்னில் வெளியேற்றினார். இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் மோஷன் கான் நிதிஷ் ராணாவை 15 ரன்களில் ஆட்டமிழக்கச் செய்தார். டெல்லி கேப்டன் அக்சர் பட்டேலும் ரன் ஏதும் எடுக்காமல் அவுட். லக்னோ அணி பவர் பிளேயில் மிகச்சிறந்த பந்துவீச்சை வெளிப்படுத்தியது. இந்த இக்கட்டான நிலையில்தான் டெல்லி அணி தங்களது இம்பேக்ட் பிளேயரான இளம் புயல் சமீர் ரிஸ்வியை களமிறக்கியது. அவருடன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஜோடி சேர்ந்தார். ஆரம்பத்தில் லக்னோ அணியின் பந்துவீச்சு மிகக் கடுமையாக இருந்ததால் சமீர் ரிஸ்வி பொறுமையாக விளையாடினார். விக்கெட்டுகள் மேலும் விழாமல் தடுப்பதே இருவரின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஷபாஸ் அகமது வீசிய ஒரே ஓவரில் 16 ரன்களையும், மார்க்ரம் வீசிய ஓவரில் 13 ரன்களையும் குவித்து டெல்லி அணியின் மீதான அழுத்தத்தை முற்றிலுமாக குறைத்தார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மறுமுனையில் மிகவும் நேர்த்தியாக விளையாடி 32 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். சமீர் ரிஸ்வியின் ஆட்டம் பட்டாசு போல் வெடித்தது. அவர் 37 பந்துகளில் தனது அரைசதத்தை பதிவு செய்தார். லக்னோ பந்துவீச்சாளர்கள் எவ்வளவோ முயன்றும் இந்த ஜோடியை பிரிக்க முடியவில்லை. ஆட்டத்தின் 18வது ஓவரை வீச வந்த அப்துல் சமத் பந்தில் ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸரை பறக்கவிட்டு சமீர் ரிஸ்வி டெல்லி அணியின் வெற்றியை மிகவும் ஸ்டைலாக உறுதி செய்தார். டெல்லி கேபிடல்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 145 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை ஈட்டியது. அதிரடியாக ஆடிய சமீர் ரிஸ்வி 47 பந்துகளில் 70 ரன்கள் குவித்து இறுதிவரை களத்தில் நின்றார். போட்டியின் போக்கை ஒற்றை ஆளாக மாற்றிய சமீர் ரிஸ்விக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. லக்னோ அணி தனது பந்துவீச்சில் ஆரம்பத்தில் காட்டிய ஆதிக்கத்தை மிடில் ஓவர்களில் கோட்டை விட்டது அவர்களது தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு இது IPL 2026 தொடரின் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக அமைந்தது. இந்த விறுவிறுப்பான போட்டி பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதுபோல துல்லியமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் IPL அப்டேட்டுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.